இனிய தமிழ் நண்பர்களே, தெய்வக்குரல் மந்தக்குரல் என்ற தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மணமகளும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம். இக்காலம் மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலம் பொருந்தும் என்பதை உணரலாம். கதைகள் கருத்தை கூறுவதால் புரிதல் எளிதாக இருக்கும் என்பதற்கு இந்த முயற்சி. தற்போது அவர் எழுதிய புகழ் அதிகாரத்தில் 7ஆம் குறள். இது எண்ணிக்கைப்படி 237ஆம் குறள். குறள் என்னவென்றால், புகழ்பட வாழாதார் தன்னோவார் தம்மை இகழ்வாரை நோவது எவன். இதன் பொருள் என்னவென்றால், புகழ் பெருகுமாறு வாழ முடியாதவர் அதற்கு காரணம் தாமே என தம்மீது வருந்தாமல் தம்மை இகழ்வார் மீது வருத்தம் கொள்வது எதற்காக? கதையை பார்ப்போம். சுந்தரதாஸ் பௌதிகத்துறை பேராசிரியர், PhD படிப்பு, அத்தாட்டி என்னும் சொல்லும் அளவுக்கு அறிவு, பெயருக்கேற்ப அழகு, பர்சனாலிட்டி காக்க ஜிம் உடற்பயிற்சி தினம் செய்வார். தவறான பழக்கங்கள் கிடையாது. ஆனால் அவருடைய ஒரு குணத்தால் மாணவருக்கு பிரச்சனை. அதாவது, கல்லூரியில் பாடம் எடுக்கும் போது அழகாக விளக்கமாக புரியும்படி இருப்பார். சந்தேகம் கேட்டால் ஒரு முறை நிவர்த்தி செய்வார், மறுமுறை கேட்டால் விளக்க மாட்டார். மாணவர்கள் கவனச்சிதறல் இல்லாமல் அர்ப்பணிப்புடன் பாடம் கேட்க வேண்டும். அப்போது சந்தேகம் வராது. அதனால் அடிக்கடி சந்தேகம் வருபவருக்கு எவ்வளவு சொல்லி தந்தாலும் வீண் என்பார். அரசே 2 வருட படிப்பை 3 வருடமாக வைத்து சொல்லித்தர சொல்கிறது. அப்போதும் புரிந்து கொள்ளாவிட்டால் எப்படி என்பார். வகுப்புக்கு வெளியே யார் சந்தேகம் கேட்டாலும் விளக்க மாட்டார். மனைவி சுலோச்சனா கல்லூரி படிப்பு முடித்து வீட்டு பொறுப்புகளை பார்த்துக் கொள்பவர். மகன் பிரதாப் 2 வயது குழந்தை, 2 வயது குறைந்த சுனந்தா கல்லூரி மாணவர்கள். மகள் கல்லூரி மாணவர்கள். அவரும் இவர்கள் அதிர்ஷ்டசாலிகள். புரொஃபசர் நல்லபடி சொல்லிக் கொடுத்து திறமை உண்டாக்கி விடுவார் என கூறுவார்கள். ஆனால் பிரதாப், சுனந்தா இருவரிடமும் சுந்தரதாஸ் மேற்கூறியவாறே நடந்து கொள்வார். சுலோசனா சிபாரிசும் ஈடுபடாது. அதே சமயம் பிள்ளைகள் ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட், மொபைல் பைத்தியம், உடற்பயிற்சி செய்யாமை யாவும் சுந்தரதாஸுக்கு பிடிக்காது. வீட்டில் திட்டுதான் அவர்களுக்கு இதில் ஈடுபட்டார். சுலோசனா அண்ணன் பையன் ஜம்புநாதன், மிடில் கிளாஸ் வருவாய். சுந்தரதாஸ் மாணவன், காலேஜில் கோல்டு மெடலிஸ்ட். ஆனால் மேலே படிப்பு தொடர முடியாமல் வேலையும் கிடைக்காமல் சிறியதாக பேக்கரி, தின்பண்ட கடை நடத்தி வருகிறான். வருவாய் 2ம் கெட்டான். 29 வயது திருமணம் செய்து கொள்ளவில்லை. ஒரு நாளைக்கு 4-5 டீயாவது குடித்து விடுவான். வேலை அதிகம். காலை 7 மணி முதல் இரவு 10:30 வரை. அதனால் உடற்பயிற்சி, நல்ல வீட்டு உணவு கிடையாது. பெற்றோர் 200 கிலோமீட்டர் தள்ளி கிராமத்தில் உள்ளனர். ஹோட்டல் ஆகாரம்தான். அவனது எடை கூடி வருவதாக தெரிந்தவர்கள் பலரும் சொல்வார்கள். அப்பாவின் கண்டிஷன், அம்மாவின் இயலாமை காரணமாக பிரதாப், சுனந்தா ஜம்புநாதன் கடைக்கு வந்து அவருடன் பேசுவார்கள். அவனும் அன்பாக அவர்கள் விரும்பியதை உண்ண கொடுத்து, பாடங்களில் சந்தேகம் இருந்தாலும் முயன்று புரியும்படி சலிப்பில்லாமல் சொல்லி தருவான். சுலோசனா ஜம்புநாதன் மேல் படிப்புக்கு ஒருவர் சுந்தரதாஸை கேட்டால் பல தடவை அவர் முடியாது என சொல்லிவிட்டார். தன்னை போல சுயமுயற்சியில் வரட்டும் என்பார். சுலோசனா பிரதாப், சுனந்தா வழக்கத்தை வைத்து ஜம்புநாதனுக்கு உண்ண வீட்டு உணவு அவ்வப்போது அனுப்புவார். இப்போதெல்லாம் ஜம்புநாதன் பிரதாப், சுனந்தாவிடம் ஜங்க் ஃபுட் கெட்டது என விலக்கி சத்தானவற்றை சாப்பிட சொல்லிக் கொடுத்து ஆரோக்கியம் உண்டாக்கினார். நெட்டில் பார்த்து உடற்பயிற்சி கற்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தான். சுந்தரதாஸ் தன் பிள்ளைகள் உடல் பேணுவதும் நல்ல மதிப்பெண் வாங்குவதும் கண்டு மகிழ்ந்தார். ஆனால் ஜம்புநாதன் தான் இதற்கு காரணம் என அவருக்கு தெரியாது. பிரதாப், சுனந்தா நண்பர்களும் பாடங்கள் தெளிவுற ஜம்புநாதனிடம் வர, ஜம்புநாதன் தன் வேலையில்லா நண்பர்களுடன் சேர்ந்து டியூஷன் சென்டர் ஆரம்பிக்க அதற்கு 1 வருடத்தில் நல்ல வரவேற்பு. தொழில் விரிவானது. சுந்தரதாஸ் இதை அறிந்த போது வெகுண்டார், கோபப்பட்டார். ஆசிரியர்களாக நாங்கள் சொல்லித் தருகிறோம், அதற்கு மேல் என்ன டியூஷன் வேண்டியிருக்கிறது? பேக்கரி கூட்டத்தை ஸ்டூடெண்ட் கூட்டத்தை பேக்கரி வருமானமாக
செய்வதாக கூறி கோபப்பட்டார். சுலோச்சனா, உங்க பிள்ளைகளை கேளுங்க என சொல்ல அவருக்கு அதிர்ச்சி. ரகுநாதன் நன்றாக சொல்லித் தருவதோடு எத்தனை முறையும் சந்தேகம் கேட்டாலும் சொல்லித் தருவதால் டியூஷன் சென்டர் ஃபேமஸ். அதோடு உணவு முறைகளை சொல்லித்தர உணவு முறை டிகிரி ஆசிரியர் உள்ளார். இதனால் ரகுநாதன் சென்டர் ஃபேமஸ் என சுந்தர்தாஸ் அறிந்து கோபமடைந்தார். சுந்தர்தாஸ் கோபத்திற்கு சுலோச்சனா, படிப்பு குறைவானாலும் டம்பு நடத்தி ஊரில் ஃபேமஸ். அதிக பருப்பு என்ற கருவத்தால் உங்கள் செயல் நல்ல பெயர் தரவில்லை என்றார். சுந்தர்தாஸ் இதை பற்றி இப்போதுதான் சிந்திக்க ஆரம்பித்துள்ளார். இத்துடன் கதை முடிகிறது. அன்பு நண்பர்களே, நாம் வாழ்வில் பல கற்றுக்கொள்கிறோம். எல்லோரும் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள முடியாது. இந்த கல்வியில் கூட ஒரு சில கொடுத்து விட்டவருக்கு நல்ல படிப்பு வருகிறது. அதில் ஒரு சிலருக்கு நல்ல ஆழ்ந்த ஒரு ஒரு புரிதலும் வருகிறது. அதில் ஒரு சிலருக்கு புரிந்து கொண்டதை பிறருக்கு சொல்வதற்கு உண்டான ஒரு திறமையும் உண்டாகிறது. இந்த முறை கல்வியில் மட்டும் கிடையாது, மற்ற எல்லா தொழில்களிலும் நாம் சொல்லலாம். அதாவது திறமையானவர்கள் குறைவு, அந்த எந்த தொழிலிலும் முயல்பவர்கள் அதிகம். அதனால் முயல்பவர்கள் யாரும் முட்டாள்கள் கிடையாது. திறமையானவர்கள் அவர்களையும் மேம்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் அது ஒரு நல்ல சமுதாயமாக ஒரு நல்ல பொருளாதார வளர்ச்சியாக இருக்கும் என்பதை நாம் அவரும் உணர்ந்துள்ளோம். மேலும் அதாவது கல்விக்கு பற்றி ஒரு பழமொழி உண்டு. கொடுக்க கொடுக்க குறையாத செல்வம் கல்வி செல்வம் தான். அந்த கல்வி செல்வத்தை நாம் பிறருக்கு பகிர்ந்து கொள்ளும் போது அது உபரியாகும் என்பது பலருடைய கருத்து. அது ஒரு அனுபவம் கூட. இதனால் உண்டாகும் மன நிம்மதியும் மன திருப்தியும் வேறு எதில் கிடைக்காது என்பது ஒரு மற்றொரு செய்தி. இதனையே வள்ளுவர் இதில் வலியுறுத்தினார். நாம் சிந்திப்போம். வேறொரு குரலுடன் அதன் கதையுடன் கருத்துடன் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் படங்களும் கருத்தும் யாவும் கற்பனையாகவே எதையும் எவரையும் குறிப்பிடுவது அல்ல. இதில் உள்ள படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டது. அதை பயிர்த்தவருக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. இக்கதையை மற்றொரு கணிப்பு இலக்கிய சேவை செய்த கேட்டுக்கொள்கிறேன். மனங்கவர் முருகன் அருளால் தமிழ் மேலும் வளர்ந்து வாழ்வு வளம் பெற வேண்டி கேட்டு விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் செயல்களும். வணக்கம்.